சென்னை திருமங்கலத்தில் கல்லூரி மாணவர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட வழக்கில் கைதானவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை திருமங்கலத்துல நேற்று முன்தினம் இரவு கல்லூரி மாணவர் ஒருவர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட அந்த வழக்குல திருமங்கலம் போலீசார் 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். சந்துரு என்ற திமுக பிரமுகனுடைய பேரன் மற்றும் ஆரோன் என்ற அந்த காரை ஓட்டியதாக கூறப்படக்கூடிய இந்த நபர், யஸ்வின் என்ற இந்த காரில் உடன் இருந்த மற்றொரு நபர், இந்த 3 பேரையும் கைது செய்திருப்பதாகவும் இந்த 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக திருமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு சென்றார்கள். முன்னதாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே அவர்களை ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த இருக்கிறார்கள். மேலும் அந்த காரில் இருந்து மற்றொரு நபரை தேடி வருவதாகும். ஏற்கனவே விசாரணையில் இருந்த இந்த 2 நபர்களுமே காரில் இல்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்தபோது அவர்கள் காரில் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு மூல காரணமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பதா என்பது தொடர்பாக சட்ட வல்லுநருடன் ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகே முடிவெடுக்க முடியும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.